திலீப்பை நீங்க பனிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த கான்ஸ்பிரசியும் காமன் இன்டென்ஷனையும் நீங்க நிரூபிச்சால்தான் உங்களால அந்த நடிகர் திலீப்பை இந்த வன்புணர்வு வழக்குல நீங்க பனிஷ் பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசினா என்ன, காமன் இன்டென்ஷன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷன் என்றது பொதுப்படையா நடக்கிறது இல்ல. ஒரு 4 செவருக்குள்ள குற்றவாளிகளும் இந்த சதி திட்டம் தீட்டுபோரும் மட்டுமே உட்கார்ந்து பேசி இப்படி செய்யணும்னு சொல்றது அதான் கான்ஸ்பிரசி, அதுதான் சதி திட்டம். காமன் இன்டென்ஷன் இப்படி செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்றதும் வெளி நபர்களுக்கு தெரியாது. யார் செய்கிறார்களோ அவருக்கும் அந்த காமன் இன்டென்ஷன் நபருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷனை ஜென்ரலா குற்றவாளி யாருமே குற்றம் சுமத்துறீங்களோ அவங்களோட உதவி இல்லாம நீங்க நிரூபிக்கிறது கிட்டத்தட்ட கஷ்டமான காரியம். ஏன்னா வெளியில உள்ள யாருக்கும் தெரியாது. கான்ஸ்பிரசி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது குற்றம் செய்கிறவங்களுக்கு இவர் இப்படிலாம் செஞ்சு கொடுக்கணும் சதி சொன்னார்னா அவருக்கும் இந்த சதி திட்டம் தீட்டுபவருக்கும் குற்றம் செய்பவர்களுக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச விஷயம். காமன் இன்டென்ஷன் இவருக்கு எல்லாத்துக்கும் இந்த சேர்ந்த எண்ணம் இருந்துங்கிறதும் யாருக்கு தெரியும்? சதி திட்டம் தீட்டுறவருக்கும் குற்றம் செய்பவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும்.